கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இந்த பாடலை நாம் பாடலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே, ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே. உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பலனானே. உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம் கிருபையினா நான் பிழைத்து கொண்டே, உம் பாசத்தினா நான் திகைத்து போனே. உம் கிருபையினா நான் பிழைத்து கொண்டே, உம் பாசத்தினா நான் திகைத்து போனே. நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம்மாவியினா நான் பிறந்து விட்டே, உம் ஊழியத்திற்கா நான் உயிர் வாழ்வே. உம்மாவியினா நான் பிறந்து விட்டே, உம் ஊழியத்திற்கா நான் உயிர் வாழ்வே. நான் உயிர் வாழ்வே, நான் உயிர் வாழ்வே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே, ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமில்லை என்று சொல்லி பாடினோமே. இந்த உலகத்தில் அப்பா எங்களுக்கு சொந்தம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீரே எங்களுடைய சொந்தம், நீரே எங்களுடைய சொத்து ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. மனிதர்களுடைய அன்பு மாறி போகும், தேவனுடைய அன்பு மாறாதது என்று சொன்ன தேவன் அப்பா உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்லி துதிக்கிற ஆண்டவரே. ஊர்ராபாக்கா ஷல்பிஹோதனை லபி கமாரியா தூலா பௌரியா கரபா ஊரமா கரபா தீரபா கரபா. அப்பா சொந்தங்கள் 1000 இருந்தாலும் அப்பா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள தகப்பனே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற எங்களிடத்துல ஒன்றுமில்லாத போது ஆண்டவரே அப்பா சொந்தங்கள் மறைந்து விடும், நண்பர்கள் மறைந்து விடுவார்கள். ஆனால் நீர் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லி துதிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த
இந்த நாள்ல வந்திருக்கிறவர்களும் ஆண்டவரே, ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாய், ஜெயத்தின் மாதமாய் ஆண்டவரே நீர் மாற்றி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில வந்தாலும் அப்பா அந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஊர் ரபா லபா ரிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா திபா லபா கபா லபா ரியாந்தரா லக்கரிபியா மே ஷல்பி ஹோதனாய் ரிபிகா ரபா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அபிஷேக தைலத்தால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும், நாம மகிமைப்படட்டும். அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திடன் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் நாம் செய்தியை நாம் கேட்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களை பார்த்து இந்த வசனத்தை சொன்னார். சீஷர்களை அவர் திடப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஜெய கிறிஸ்துவான இயேசு அவர் நம் மத்தியில அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தைரியமா இருங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க தைரியமா இருங்க, நான் உங்களை விட்டு போறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து நமக்காய் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து அவர் பரமேறி போகும்போது அவர் சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றாரு. ஏன்னா கலங்கி நிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாரு, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்க கலங்கி வந்திருக்கலாம். இந்த 8 மாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க பல நன்மைகள் செய்தாலும் இன்னும் நிறைவேறாத காரியங்கள் அநேகம் உண்டு, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வராத காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சிலருடைய குடும்பங்கள்ல கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ரட்சிக்கப்படாத கணவன் நிமித்தம் சில உபத்திரங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். ஆனாலும் இந்த உபத்திரம் எப்பொழுது ஆண்டவரே என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி கூட நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் ஒரு உபத்திரமாய் இருக்கலாம். பொருளாதார நெருக்கடி, எல்லா பக்கத்திலையும் நான் நெருக்கப்பட்டு போறேனே, எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு விடிவு இல்லையே என்று சொல்லி கூட கலங்கி நீங்க இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஒரு சிலர் குழந்தை இல்லாமல், இதை யூடியூப்ல பார்க்கிற அநேகர் கூட குழந்தை இல்லாமல் ஒருவேளை அது நிமித்தம் உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கலாம். சிலருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா வீட்டில் ஒருவேளை கணவனோ மற்றவர்கள் அனுகூலமா இருக்கலாம். நிறைய வீடுகள்ல அப்படி அனுகூலமா இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா குழந்தை இல்லையேன்னு சொல்லி அவங்களை கேள்வி கேட்டே அவங்களை சித்திரவதை பண்ணி விடுவார்கள். இப்படிப்பட்ட எந்த உபத்திரத்தின் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், இல்லாவிட்டால் ஒரு சிலருக்கு மாந்திரிக காரியங்கள் உபத்திரத்தை கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. மாந்திரிக காரியங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வீடுகள்லையும் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பார்த்தா இன்னைக்கு சொத்து நிமித்தம் இன்னைக்கு மாந்திரிக காரியங்கள், அண்ணன் தம்பிக்கு, தம்பி அண்ணனுக்கு விரோதமாய் மாந்திரிக காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகள் தலையெடுக்க கூடாது என்று சொல்லி செய்து வைக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது நிமித்தம் அநேகர் டிப்ரெஷன்ல போகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் பாருங்க, எத்தனையோ பேர் இந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பரிதாபமா இருக்கும்.
இருக்கும், நல்லா டீசெண்டா பார்க்கிறதுக்கு தெரியும், நல்லா அதாவது இங்கிலீஷ்லயோ இல்ல ஹிந்திலயோ நல்லா பேசுறாங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார கோலத்தோடு இந்த அதாவது சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் இவங்கெல்லாம் இப்படி சுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அதாவது பைத்தியம் இல்ல, பைத்தியமாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சேவனை பண்ணி ரோடா திரியணும்னு சொல்லி செய்து வைத்து இன்னைக்கு அவங்களுக்கு சரியான அதாவது அவங்களுக்கு யாரும் ஜெபிக்க ஆள் இல்லாததுனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் ரோட்ல திரிகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட உபத்திரத்தின் மத்தியில கடந்து வந்தாலும் ஆண்டவர் அதாவது அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு அதுல, அதாவது இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெய கிறிஸ்து நம்மளோட கூட இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் கலங்கவே வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு தைரியம் முதல் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோட இருந்தா மட்டும் போதாது, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற தைரியம் வேணும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் அவனோட கூட இருக்கிறார் என்ற தைரியத்துல தான் சிங்கத்தின் வாயும் கரடியின் வாயும் கரங்களால கிழித்து போட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் வேண்டியது என்ன தெரியுமா? தைரியம். ஹல்லேலூயா. அந்த தைரியம் இருந்தால் தான் சத்ருவை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ உபத்திரத்தின் மத்தியில நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 4 பாயிண்ட் உங்க மத்தியில கொடுக்க விரும்புறேன். முதல் காரியம், உபத்திரத்தின் மத்தியில் தேவனை விட்டு தூரம் போகாதே அப்படின்னு சொல்லி ஹெட்டிங். உபத்திர நேரத்துல நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போகக்கூடாது, ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி என்ன நினைச்சு பிசாசு பாருங்க லேசா கொண்டு வந்துருவான் நம்ம வாழ்க்கையில. ஆண்டவரை தேடி என்ன, நீ உபவாச கூட்டத்துக்கு போய் என்ன கிடைக்குது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போய் என்ன கிடைக்குது, உனக்கு தான் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஒன்னு சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம் ஜீவனை மட்டும் பிசாசுக்கு எடுக்கவே முடியாது. நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்க ஜீவனை அவனால எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 1லிருந்து அதாவது 14ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 3 வசனங்களை இப்போ வாசிக்கிறதை நாம் கேட்கலாம். யோவான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சீஷர்களை பார்த்து சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் சொல்றாரு. அவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் சொல்லி, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாராம், அவர் போயிட்டாரு, போனவர் திரும்பி வரப்போகிறாரு, உங்களையும் என்னையும் ரகசிய வருகையில் கொண்டு செல்வதற்காக. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நாள் ஒன்று வரும், ஆண்டவருடைய எக்கால சத்தம் வானத்தில் கேட்கும். அந்த எக்கால சத்தம் தூதர்களோடு வரும் பொழுது அவருடைய பிள்ளைகள் அந்த ரகசிய வருகையில கண்ணிமைக்கிற நேரத்தில் அப்படியே மகிமையில பறந்து போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, முதலாவது மரித்தவர்கள் வருவார்கள், அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். ஒருவேளை அதுக்குள்ள நம்ம மரித்தா நாமும் மரித்தவர்கள் லிஸ்ட்ல வருவோம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, அதனால வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நானல் செடியை மாதிரி இப்படி அப்படி அசைந்து கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. நாம் ஸ்டெபனா நின்று ஆண்டவருக்குன்னு சாதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சாதிக்க பிறந்தவர்கள், அழுகிறதுக்கு பிறந்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் கோலை அல்ல, நம் ராஜா ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் ராஜா
பிதாவா இருக்கும்போது நமக்கு என்ன பயம் இருக்கிறது? ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, உபத்திரத்தை கண்டு கலங்காதீங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 16ஆம் வசனம், 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. அப்போ நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், உங்களுக்கு இன்னொருத்தர் வருவார். யாரு? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். நீங்க நினைக்கலாம் 3 பேர் என்னடா 3 பேர் 3 விதத்துல இருக்கிறாங்க, பிதான்றாங்க, இயேசுன்றாங்க, இங்க ஆவியானவர்ன்றாங்க. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 3 பேரும் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆனா எப்படி பாருங்க, அடிக்கடி நான் சொல்லுவேன், முதலாவது ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், தண்ணி எடுத்துக்கிறோம், அதுக்கு பேர் என்ன? தண்ணின்னு சொல்றோம். அந்த தண்ணியை கொண்டு நம்ம ஃப்ரீசர்ல வைக்கிறோம், அது என்ன ஆகுது? ஐஸ் ஆகுது. அப்ப தண்ணின்னு சொல்றோமா? இல்ல ஐஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது அந்த ஐஸ் கட்டியை எடுத்து திரும்ப சூடாக்குனீங்கன்னா அது ஆவியா வரும். அப்ப என்ன சொல்றோம்? நீர் ஆவி. இல்ல ஆவி போகுதுன்னா செத்த ஆவியாங்க? இல்ல, கொதிக்கும் போது அது என்ன ஆகும்? அதுல இருந்து ஸ்ட்ரீம் வரும், ஆவி போகுது அப்படின்னு சொல்றோமா? அப்போ இது 3 எதுல இருந்து வருது? தண்ணி தான். அதே போல இந்த பிதா இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் பிதா. ஆவியானவர் அப்பமே ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார், ஆதியாகமத்திலே இருக்குது. அதே போல வார்த்தையா இருந்தார் என்று சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை தான் இயேசு. ஹல்லேலூயா. அதனால உங்களை போட்டு குழப்பாதீங்க. 3 பேரும் ஒருத்தர் தான். 3 பேரும் 3 காலகட்டத்தில் வேலை செய்யறாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அவர் சொல்றாரு, நான் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து என்ன செய்வாராம்? வாசிப்போமா? யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எதை குறித்து? பாவம், நீதி, நியாயம், இதையெல்லாம் குறித்து நம்ம உள்ளத்துல இருந்து கண்டித்து உணர்த்துவார். நம்ம பாவம் செய்யும் போது செய்யாத, திருடணும்னு நினைக்கும் போது சொல்வாரு, உள்ள இருந்து ஆவியானவர் பேசுவார், திருடாத. பொய் சொல்லணும்னு நம்ம நினைப்போம், பொய் சொல்லாத. உள்ள இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே தான் இருப்பார், பொய் சொல்லாத, உன் வீட்டுக்கார்ட்ட இதை சொல்லாத, மறைக்காத. இல்ல உன் மனைவி கிட்ட இதை மறைக்காத, மனைவிக்கு தெரியாம கண்ட காரியங்களை, வேண்டாத காரியங்களை செய்யாத. ஆவியானவர் உள்ள இருந்து பேசிட்டு தாங்க இருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா யோவான் 21:3. பாருங்க, ஆண்டவர் இவ்வளோ சொல்றாரு. அடுத்து சொல்றாரு யோவான் 14:27. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தையே கொடுக்கிறேன். அதாவது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் ஆண்டவர் சொல்றார். இது சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஆண்டவர் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைப்பாங்க, ஆனா நம்ம பரம தகப்பன் சமாதானத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சொத்துக்கள் ஒரு நாள் அழிந்து போய்விடும், ஒரு நாள் திவாலாய் விடும், ஆனால் தேவன் நமக்கு நித்திய காலமாய் சமாதானத்தை நான் உனக்கு வச்சு போறேன்னு சொல்லி இருக்கிறார். இவ்வளவும் சொல்லியும் அந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த உபத்திரத்தின் பாதையில ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் ஆண்டவரை விட்டு தூரமா போறாங்க. எப்படி தூரமா போறாங்க? யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்களும் உன்னோட வரேன். பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு எல்லாத்துலேயும் அவன் முந்திரி கொட்டை மாதிரி இருப்பான் ஆண்டவர் இருக்கும் போதே. இப்போ ஆண்டவர் போன பிறகு என்ன பண்ணுறான்? அதே டியூட்டியை தான் செய்கிறான். நான் மீன் பிடிக்க போகிறேன், ஏன்னா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆண்டவர் கூட இருந்தால் 5 அப்போ 2 மீன் வரும், போகிற இடம்லாம் சாப்பாடு வரும், இவங்களுக்கு ஒன்றுமே கஷ்டம் இல்லைல்ல, பின்னால் போனால் போதும். ஆனால் இப்போ ஆண்டவர் இல்லை, எடுத்துட்டு அதாவது அவர் பரத்துக்கு போயிட்டாரு. இப்போ என்ன செய்ய? அடுத்த சாப்பாட்டுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு? அதாவது வெளியில போய் என்ன பண்றாங்க? வலையை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எங்க போறோம்?
இவன் மட்டும் போறானா? இல்ல, நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்களும் வரோம். எல்லாம் சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. கெட்டு போனா ஒருத்தர் கெட்டு போறது கிடையாது, அதுக்கு பின்னால ஒருத்தருக்கு பின்னால இருக்கிற கேங்கே என்ன பண்ணிரும், பின்மாற்றத்துல போயிரும். இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போறான். ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்ல. ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து, அதாவது அதாவது அவர் மரித்த பிறகு மூன்றாவது தரிசனம் யோவான் 21 பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களின் தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவது தரிசனம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இவங்க எல்லாம் திரும்ப போய் மீன் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப ஆழத்துல கொண்டு போடுன்றாரு. போட்ட உடனே வலை கிளியத்தக்க மீன் கிடைக்குது. உடனே யோவான் சொல்றான்ப்பா இதுதான் ஆண்டவர்னு. ஒண்ணு பேதுரு என்ன பண்றான், அவன் அதாவது மேல் சட்டை இல்லாதனால, அவன் வஸ்திரம் இல்லாதனால என்ன பண்றான், கடல்ல குதிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து ஆண்டவர்கிட்ட, அவர் கறி நெருப்பு போட்டு சாப்பாடுலாம் வச்சிருக்காரு, சுட்ட மீன்களை வச்சிருக்காரு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் போன பிறகு ஆண்டவர் கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, எப்பா நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவன் தான் ஆண்டவர் கூட எப்பவுமே இருப்பான். யோவான் வந்து அன்பான சீஷன், ஆனா இவன் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றவன் ஆண்டவர் கிட்ட. அப்ப நீ என்கிட்ட அன்பா இருக்கியா? ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன்றான். ஏன் அன்பா இருக்கேன்னு சொல்லலைன்னா, அன்பா இருந்தா இவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், வலையை தூக்கிட்டு போயிருக்க மாட்டான். அதனால நேசிக்கிறான் ஆண்டவரை. 3 தடவை ஆண்டவர் கேட்கிறார், நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நாடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உபத்திரத்தின் மத்தியில நம்ம ஆண்டவரை விட்டு தூர போகக்கூடாது. ஏன்னு சொன்னா, உபத்திரம் ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மை ஆண்டவர் புடமிட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் புடமிட்டு நம்ம சுத்த பொன்னாய் மாற வேண்டும் என்பது அவரது விருப்பம். அது மட்டுமல்ல, நாம் என்ன பண்ண வேண்டும், சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் கேட்டு அப்படியே நமக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கின் ஆண்டவர் சொல்லிக்கிறார். அதனால பிரசங்கம் பண்றது எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. மைக்க பிடிச்சாதான் பிரசங்கம் கிடையாது. உங்க இன்னைக்கு அந்த அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா 2 பேரு, இது அவங்க பிரசங்கம். ஏன்னு சொன்னா அவங்க சொல்லி ஏதோ ஒன்ன சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்க. அப்ப என்னது, அது ஒரு பிரசங்கம். ஹல்லேலூயா. இப்படிதான் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க அடுத்தது 2வது பாயிண்ட், உபத்திரத்தின் மத்தியில் அவிசுவாசப்படக்கூடாது. உபத்திரத்துல சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்பட்டாங்க பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 32 வரைக்கும் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ வாசிப்போம். யோவான் 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். போதும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா இந்த உபத்திரத்தின் மத்தியில் என்ன பண்ணக்கூடாது, அவிசுவாசமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் உபத்திரம் வருது, ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. ஆண்டவர் ஒன்ன சொன்னதுதான் அவர் நிச்சயமா அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சந்தேகப்படக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்தார். போஷித்து மீதியான துணிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்கள அடுத்த அக்கறைக்கு போறதுக்கு துரிதப்படுத்துறாங்க. இப்போ எல்லாரும் துரிதப்படுத்தும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, இப்போ சீஷகள்லாம் போயிட்டாங்க. ஆண்டவர் மட்டும் தனித்து போய் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ண போயிட்டார். இப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது படகு நடுக்கடல்ல போது தத்தளிக்குது. இது ஆண்டவர் பார்த்துட்டாரு. இப்போ 4ஆம் ஜாமத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, கடல் மேல நடந்து போறாரு. நடந்து போன உடனே சீஷர்கள் பார்க்கறாங்க. பார்த்து என்ன பண்றாங்க, பயந்து ஆவேசம்னு சொல்லி கத்துறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு 27ஆம் வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, நான் தான், ஏன் பயப்படுறீங்க
ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம வாழ்க்கை படகுல ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனா பிரச்சனையை கண்டு கலங்குகிறோம். ஹல்லேலூயா. போராட்டத்தை கண்டு கலங்குகிறோம். ஐயோ இது எப்படியாய் முடியுமோ, இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குதே. இல்லைங்க, மலை போல வருகிறவன் பிரச்சனைய என் தேவன் பனியை போல லகுவாக்குவார். ஹல்லேலூயா. அவர் பனியை போல லகுவாக்குவார். சோர்ந்து போகாதீங்க. அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் கரத்துல கொடுத்து ஜெபித்து பாருங்க, சூழ்நிலை எல்லாம் தலைகீழாய் மாறும். ஹல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா இப்படி இப்போ சொல்லிட்டு இப்போ சொல்லும்போது பேதுரு அங்கே என்ன சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தில் மேல் பாருங்க. நடந்து அப்பமும் அவனுக்கு ஒரு டவுட், என்ன நீங்க தானா, நீங்களா இருந்தா நான் என்ன பண்ணணும், இந்த ஜலத்தின் மேல நடக்கணும். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்ற கை நீட்டி வாப்பான்னொன்னே ஆண்டவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே அந்த ஜலத்துல அவன் நடந்து போறான். கொஞ்ச தூரம் போன உடனே அவன் கீழே பார்த்த உடனே அலைகளை பார்க்கறான். அந்த அலைகளை பார்த்த உடனே நான் மடிந்து போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே. ஹல்லேலூயா. ஏன்பா சந்தேகப்படுற, நான் உன் கூட தானே இருக்கேன். ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியணுமா வேணாமா, ஐயோ நம்மள ஆண்டவர் விட்டுருவாரான்னு? இல்ல, இன்னைக்கும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. நல்லாவே தெரியும். ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கேள்வி மட்டும் கேட்டுருவோம். ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா, நீங்க என் கூட தான் இருக்கிறீங்களா, நீங்க என் கூட இருந்தா இது எப்படி நடக்கணும் அப்படின்னு பைபிள்ல ஒருத்தன் கேட்டான். யாரு? கிதியோன் கேட்டாரா? கிதியோன் கேட்டானா, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிக்கிறது? ஹல்லேலூயா. நம்ம நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா இதெல்லாம் ஏன், இந்த அவமானம் ஏன், இந்த நிந்தை ஏன், இந்த பாடுகள் ஏன், ஆண்டவர்கிட்ட ஏன் 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 போட்டு கொஸ்டினை போட்டு கேட்டு முடிச்சிடறோம். ஏன் என்று கேட்க நமக்கு தகுதி இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் எதை செய்தாலும் கரெக்டா செய்வார் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இவங்க பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். அவங்க படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது ஒரு காரியம், உபத்திரத்தின் மத்தியில அதாவது பொறுமையை இழந்து விடக்கூடாது. பொறுமை, இந்த பொறுமைன்றது நமக்கு எல்லாருக்குமே என்ன கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆண்களுக்கும் தான். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அந்த ஆவிக்குரிய கனிகள் 9ல் ஒரு கனி என்னன்னா நீடிய பொறுமை. நம்ம எல்லாருக்குமே பொறுமை இருக்குமா இல்லையா? இருக்கும். சில நேரம் சண்டை வந்தா சொல்லுவோம், இந்த பாரு நான் பொறுத்து பொறுத்து போறேன், ஏன் இந்த பைபிளை தூக்கிட்டேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா உன் கதை கந்தல், இப்படி பேசுறோம்ல. அப்போ அது என்னது? பொறுமை. ஆனா அது பத்தாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்? நீடிய பொறுமை. அப்படின்னா என்ன வேணும்? செவிட்டுக்கு அதுதாங்க இருக்கணும். இல்லை, நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா செவிடு மாதிரி இருந்துட்டா நீடிய பொறுமை இருக்கும். இல்லை, காது கேட்கலன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நம்மளை பற்றி யாராவது தவறாக பேசினாலோ திட்டுனாலோ நம்மளுக்கு காது கேட்காது. நம்ம எப்போ பாரு லாஃபிங் பியூட்டியாகவே இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. கேட்கறதுனால தானே நம்ம மனசுக்குள்ளே போய் ஊண்டிங்க ஆறதுனால உம்முன்னு ஆயிடும்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் நீடிய பொறுமையை கேட்கணும். பெண்களுக்கு எங்கே தெரியுமா நீடிய பொறுமை வேணும்? கணவன்கிட்ட தான் வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க ஒரு டென்ஷனு, நீங்கள் அதுக்கு மேலே டென்ஷன். இல்லை, அவர் ஒன்று சொன்னால் நம்ம 10 சொல்லாமல் விட மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் ஒன்று தான் சொல்லுவார், ஆனால் அவர் வாயை மூடுறதுக்கு 10 சொல்லி முடிச்சிருவோம். இல்லை, ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அப்படி தான். ஏன்னா அவர் சில இடத்துல மட்டும்தான் அவர் வாயை திறந்தா அவர் வாய்க்கு முன்னால் நிற்கவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு மந்திரவாதி கிட்ட 2 பேர் போனாங்களாம். ஒரு மாமியார் போனாங்களாம், மருமகளும் போனாங்களாம். அப்போ மருமகளுக்கு தெரியாமல் மாமியார் போயிருக்கிறாங்க. போயிட்டு, என் மருமக எப்போ பாரு என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த சாமியார் சொன்னாராம், அந்த மந்திரவாதி, ஏம்மா நீ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோ, அதை வாயில் நல்லா ஊற்றிக்கிட்டு உன் மருமக திட்டும்போது அவன் முன்னால் அமைதியில் அந்த தண்ணியை குடிக்கவும் கூடாது,
அவன் மேலே துப்பவும் கூடாது, அப்படியே அமைதியாக இரு அப்படின்னு சொன்னாராம். உடனே சரின்னு இந்த மாமியாரும் என்ன பண்ணாங்களாம், இந்த மருமக சண்டை போடும் போதெல்லாம் என்ன பண்ணாங்களாம், இது மாதிரி தண்ணியை வாயில் வச்சுக்கிட்டு அமைதியெல்லாம் இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா இவ சண்டை ஓஞ்ச பிறகு போய் துப்பிட்டு வந்துடுவாங்களாம். இப்படியே கொஞ்ச நாள் இருந்த உடனே இது என்ன ஆச்சாம், அப்படியே அமைதல் ஆயிடுச்சான் வீடு. ஆனால் இந்த மருமகா இப்போ மாமியார் இப்படி இருந்தோன்னே இவா அதே மந்திரவாதி கிட்ட போய் கேட்குறா. இதே அவளுக்கும் சொல்லி அனுப்புகிறா, உங்கள் மாமியார் கத்தும் போதெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோ, மாமியார் மேலே துப்பாத, குடிக்காத, அவங்க திட்டி முடித்த உடனே என்ன பண்ணு, வெளியில் போய் துப்பிடு அப்படின்னு சொன்னாராம். இதே மாதிரி 2 பேரும் சொன்ன உடனே அந்த வீடு சமாதானம் ஆயிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீடிய பொறுமை. வாயில் தண்ணி வச்சுக்கிட்டு எதிர்த்தா போல இருந்து ஒருத்தர் கேள்வி மேலே கேள்வி அசிங்கமாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், வாயை திறந்து அவங்க மேலே துப்பிட்டு போயிடும். ஆனால் நீ அப்படி செஞ்சாதான் பலிக்கும், நீ நினைக்கிறது பலிக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால விதியேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் அமைதியில் இருந்து கடைசியில் மாமியாரும் மருமகளும் அப்படியே என்ன பண்ணிட்டாங்களாம், ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். அல்லேலூயா. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளை, அதனால நம்ம நீடிய பொறுமையா ஏசப்பா கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. இப்ப நீடிய பொறுமையா இருந்த ஒரு நபர் யாருன்னா யோபு. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, யோபு 14:14 நாம் வாசிப்போம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருந்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. யோபு மாதிரி ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது, இல்லை? ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார், எப்பா யோபு மாதிரி நீங்க பேசலப்பா, நிதானமா எங்கிட்ட பேசலப்பா அப்படின்னு ஆண்டவர் சர்டிபிகேட்டே கொடுக்குறாரு. அல்லேலூயா. என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏன்னா யோபு ஒரு பெரிய பணக்காரன். ஊஸ் தேசத்துல அவனை மாதிரி பணக்காரன் ஒருத்தனும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய செல்வந்தன். அது மட்டுமல்ல, கடவுள் பக்தி நிறைந்தவன், தன் பிள்ளைகளுக்காய் பலி செலுத்துகிறவன். சர்வாங்க தகன பலியை அவன் என்ன பண்ணுவானா, தான் பிள்ளைங்க எப்படியாவது பாவம் செஞ்சிட போதுங்க அப்படின்னு சொல்லி தகன பலியை செலுத்தக்கூடிய அந்த அளவுக்கு உண்மையுள்ள ஒரு யோபு. ஆண்டவர் சொல்றாரு, யோபு மேல கவனம் வைத்தாயோ அவன் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருக்கிறான், அவனை போல ஒருத்தன் இல்லைன்றத ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். ஆனா அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில பிசாசு ஆண்டவருடைய பெர்மிஷனோடு போய் அவனுடைய ஆஸ்திகளை அழிக்கிறான், பிள்ளைகளை அழிக்கிறான், அவனுடைய சரீரத்துல பலவீனத்தை கொடுத்து அவன் சரீரம் முழுவதும் உடைஞ்சி அந்த ஓட்டை வச்சு சொரிந்து கொண்டு இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவரை என்ன பண்ணல, அவன் மறுதலிக்கல, ஆண்டவரை குறை சொல்லல. அவன் வைஃப் வந்து சொல்றான், இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர், தேவனை தோஷித்து ஜீவனை விடும். நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்காரோ யாரோ ஒரு சிக்காரவங்க கிட்ட அப்படி பேசினா எப்படி இருக்கும், நீ என்ன நான் நல்லா இருக்கும்போது உனக்கு சம்பாரிச்சு போட்டேன் அதெல்லாம் தெரியலையா, இப்போ நான் இப்படி இருக்கும்போது இப்படி பேசுறியா, இரு நான் நல்லா ஆன பிறகு உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை கையில் என்ன கிடைக்குதோ தூக்கி போட்டு உடைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த யோபு அப்போ கூட சொல்றான், பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியம்மா, தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேணாமான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்னா அவர் என்ன பணம் காய்க்கிற மரமா, ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போதான் ஆண்டவர் நல்லவரா? அப்போ கொடுக்காட்டா ஆண்டவர் கெட்டவரா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரம் நம்ம பிள்ளைங்க கூட ஏதாவது நம்ம கிட்ட கேட்குது, வாங்கி கொடுக்குறோம். சில நேரம் என்ன பண்றோம், கொடுக்க மாட்டோம். ஏன்? அதுக்கு இப்போ கொடுக்குற நாள் இல்லை, அதனால வேண்டாம், வளர்ந்த பிறகுதான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதே போலதான் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எதை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும், செய்வார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அவன் சொல்றான், போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருந்தேன், எனக்கு எப்போ வாழ்க்கை வரும், எப்போ நல்ல வாழ்க்கை வரும், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவன் காத்திருந்ததுனால, அவன் உதடுகளினால கூட பாவம் செய்யாததுனால, யோபு 42:10-12 வாசிப்போமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர் 12
கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை கர்த்தர் அவர் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையும் டபுள் டபுளா கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீடிய பொறுமையா இருந்தா ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42:2 இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால பொறுமையா இருங்க. பெண்களாகிய நீங்க பொறுமையா இருக்கணும். அப்ப ஆண்கள்னா எப்படி வேணா இருக்கலாமான்னு கேட்டா அதுவும் தவறுதான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், பெண்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நம்மால சால்வ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதனால ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் அதாவது தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யற நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதனால ஆனா அந்த சூழ்நிலையிலையும் நீங்க பொறுமையா ஆண்டவருடைய துணையோடு நீங்க ஜெபத்துல இருந்தீங்கன்னா ஒரு நாள் உண்டு, உங்க கணவனை கர்த்தர் மாற்றுவார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ உபத்திரத்தின் மத்தியில பொறுமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்து விடக்கூடாது. 3 பாயிண்ட் சொன்னேன். உபத்திரத்தின் மத்தியில முதல்ல என்ன பண்ணணும்? நீங்க பாட்டுக்கு கத்துங்க, நாங்க பாட்டுக்கு கேட்டு இப்படி விட்டுருவோம். தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. 2வது உபத்திரத்தின் மத்தியில அவிசுவாசப்படக்கூடாது. 3வது உபத்திரத்தின் மத்தியில நீடிய பொறுமையா இருக்கணும். 4வது உபத்திரத்தின் மத்தியில நிதானத்தை இழந்து விடாதே. நமக்கு பிரச்சனை வந்துட்டா முதல் நம்மளான்னு கேட்கணும். ஹல்லேலூயா. நிதானம் அப்படியே எங்கன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி பிபி ஏறி அப்படியே வானத்துக்கோ பூமிக்கோ ஒரு குதிச்சு அடங்கிரும். ஹல்லேலூயா. ஆனா உபத்திரத்தின் மத்தியில நிதானத்தை இழக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். 1 சாமுவேல் 30:1-3. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். பாருங்க, இது சிக்லாக் என்கிற இடத்துல தாவீது வரான். இப்போ இந்த சிக்லாக் பட்டணத்துல இவங்க வசித்து வராங்க. இந்த தாவீதோட ஒரு 600 குடும்பம் இருக்கு. இப்போ அந்த 600 குடும்பத்திலேயும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஆடு மாடு எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போருக்கு போயிருக்கிறாங்க. இவங்க போருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அமலேக்கியர் என்ன பண்ணாங்களா, இந்த சிக்லாக் பட்டணத்துல இருந்த தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு கூட இருந்தவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா கூட்டு போயிட்டாங்க. கொல்லல, எல்லாரையும் கூட்டு போயிட்டு அந்த சிக்லாக்க தீக்கிரையாக்கிட்டாங்க, தீ கொளுத்தி விட்டுட்டாங்க. இப்போ இவங்க திரும்பி வரும்போது பார்த்தா சிக்லாக் எரிந்து கொண்டு இருக்கு இவங்க கண்ணு முன்னால. இப்படி எரிந்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. தாவீதோடு இருந்தவங்கலாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து வச்சுக்கிட்டு உன் கூட வந்ததுனால தானே இப்போ என் குடும்பத்தை இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், மனைவியை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கல் எடுத்து அவனை அடிக்க வராங்க. ஆனா அந்த நேரத்துல தாவீது நிதானத்தை இழந்து போகல. அவன் ராஜா, ஆனா காட்டுக்குள்ள அவன் என்ன பண்றான், அவன் கூட இத மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அங்கங்க போய் சண்டை போட்டு அதுல இருந்து வரத இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா சவுலுக்கு பயந்துட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ தாவீது நினைச்சா அவங்களெல்லாம் ஒரே அடியா அடிச்சு தீர்த்துருவான். ஆனா அவன் நிதானத்தை இழக்கல. 6ஆம் வசனம் வாசி. 1 சாமுவேல் 30. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள்.
தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தலாம் என்னது? தைரியப்படுத்துறது. தைரியமா இருக்கிறான். இவங்க எல்லாம் கல்லை வச்சிட்டு இருக்காங்க, ஐயோ இவனுங்கெல்லாம் கல் அடிச்சு நம்மளை கொன்னுருவானுங்களே, அவன் பயப்படல, தைரியப்பட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டான். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள. இன்னைக்கு பிரச்சனை வருதா? போடுங்க முழங்கால். பிரச்சனை வருதா? உபவாசம் போடுங்க. அல்லேலூயா. ஜெபம் செய்யாததை உபவாசம் செய்யும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. உங்க வீட்டில் பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, அம்மா வீட்டுக்கு நோக்கி ஓடாதீங்க. அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா எத்தனை நாள் சாப்பாடு போடுவாங்க? என கருமையான தேவ பிள்ளைகளே, அவங்களுக்கு ஒரு 20-24 வருஷம் பாரமாக இருந்திருப்பீங்க. திரும்பவும் இப்பவும் போய் என்ன பண்ணக்கூடாது? பாரமாக இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல ஆண்டவரை பிடிச்சி, என் அப்பா நீங்க உலக தகப்பன் தாய் இருக்கலாம், அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா ஏசப்பாவால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரை பிடிச்சுக்கோங்க. ஏசப்பா நீங்க கொடுத்த வாழ்க்கை துணை, ஆண்டவரே இதை மாற்ற உங்களால முடியும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ இவன் பாருங்க, எல்லாரும் கல்லை தூக்கிட்டு இருக்காங்க, இவன் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கலாம், ஆனா செய்யல. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை சூழ்ந்து இப்படி இருக்கிறாங்க, ஆனா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். 8ஆம் வசனம் வாசி. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ கூட்டிட்டு போயிட்டாங்க, அடுத்து என்ன செய்யணும் அதை பார்க்காம எல்லாரும் கல்லை தூக்கிட்டு நிற்கிறான். ஆனா இவன் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு விசாரிக்கிறான். ஆண்டவரே அந்த தண்டை பிடிக்கலாமா? அப்படின்னா அவங்களோட போய் சண்டை போடலாமா? அதை திருப்பி கொள்ள முடியுமா? மீட்டு கொள்ள முடியுமா எல்லாரையும் அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சொல்றார், போப்பா அதை திருப்பி கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது. பிரச்சனை நேரத்தில் நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிங்க, என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். இப்போ இப்படி போய் பின்னாடியே போய் என்ன பண்றான்? அதுவும் பாருங்க, 600 பேரை கூட்டு போனா அதுல என்ன பண்ணிட்டானுங்க? அதுல 200 பேர் நின்றுட்டானுங்க. திரும்ப 400 பேர் போறானுங்க, திரும்ப 200 பேர் எங்களால் வர முடியாது நின்றுட்டானுங்க. 200 பேர் தான் போறானுங்க அவனோட. ஆனா பங்கிட்டு வரும்போது எல்லாருக்கும் ஒன்று போல என்ன பண்றான்? கொடுக்குறான். சிலர் முறுமுறுத்தாங்க, அவங்களாம் சண்டைக்கு வரலையே, எப்படி கொடுப்பீங்க, நாங்கள் தானே வந்து உயிரை கொடுத்து சண்டை போட்டோன்னு. அப்போ அவன் எல்லாருக்கும் ஒன்று போல ஈக்குவலாக அந்த கொள்ளையில அவன் எல்லாருக்குமே பங்கு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 30:18-19 வாசி. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒருவேளை என்னென்ன உபத்திரத்தின் வழியாய் கடந்து வரீங்களோ அந்த உபத்திரத்தை கண்டு கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த ஜெய கிறிஸ்து உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் துணையை கொண்டு நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழும்போது தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, உன் நன்றியோடு ஸ்துதி கரபரபலபரபா ஷபரபல ரிபா கரபா மே ரஜா போலா ரபி கரபா திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க பேசுனீங்கப்பா. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, இதை ஆண்டவரை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ரீதா ரைகான் சப்லி ஹோத ரை லபி கரோ மே பல்ஹா
நன்றி ஆண்டவரே, நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வாங்குற சேலரி ஆசீர்வதிங்க. 5 அப்ப 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கை எடுத்தது போல மீந்ததை எடுக்கணும் ஆண்டவரே. வீண் விரயங்கள், பண விரயங்கள், டாக்டர் செலவு ஆண்டவரே எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ரீபா லபா ரபா கபா ராதிபா ராஷல்பியோத நாய்கரபா. ஆண்டவரே, இறங்கி அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன்ல இருந்து விடுதலையை கொடுமாப்பா. அப்பா, டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க டாடி. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா. இதை யூடியூப்ல பார்க்கிற எத்தனை பிள்ளைகள் ஒருவேளை படுத்த படுக்கையாய் ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அவருடைய வியாதி படுக்கையை முற்றிலுமாய் மாற்றுங்க. நாம மகிமைப்படட்டும். ஆவி அந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.